மகாநதி சீரியல்ல ஒரு பெரிய வில்லி அப்டின்னா, அது கங்காவ தான் சொல்லணும். கங்கா அண்ட் யமுனாவோட முகத்தில வந்து ஆடல. காவேரி இந்த வீட வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, எல்லாரும் தீபாவளிய கொண்டாடிட்டு சந்தோஷமா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கொடைக்கானல் வீடு பேச்சு வரும்போது, விஜய் சொல்றாரு, "உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லன்னா, அந்த வீட நான் காவேரி பேர்லயே வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, மொறைக்கிறாங்க கங்கா. கங்காவோட மூஞ்சி அப்படியே மாறிருது. யமுனா கங்காவ பார்க்க, கங்கா யமுனாவ பார்க்குறாங்க. காவேரி சிரிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. "அப்படியா சொல்றீங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம்" அப்படின்றாங்க சாரதா. "இன்னைக்கு என்ன வந்து விலை போடுறாங்களோ மார்க்கெட்ல, அத போட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன். பேர் மட்டும் தான் காவேரி பேர்ல இருக்கும். ஆனா, அந்த வீடு உங்களோடது தான். எப்ப வேணா வரலாம், நீங்க போகலாம், தங்கலாம். அது உங்களோட வீடு தான். பேர் மட்டும் தான் மாறியிருக்கும்." அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா விஜய் சொல்லும்போது, "அப்பாடா! எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, நீங்க இப்படி சொல்றது. ஏன்னா, என்னதான் வந்து நான் சந்தோஷமா இன்னைக்கு தீபாவளி கொண்டாடினாலும், என் மனசுக்குள்ள நெருடல் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. என் குழந்தைகளுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில இந்த வீட விக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே காவேரி வாங்குறான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னோனே, பாட்டியும் அதே தான் சொல்றாங்க. "ரொம்ப மனசுல பால வாத்த மாதிரி இருக்கு தம்பி. ரொம்ப நல்லது. நீங்களே இந்த வீட வாங்கிக்கோங்க. காவேரி வீட்டுக்கு அவ பேர்ல வந்து இந்த வீடு போறது தான் கரெக்ட்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல காவேரி சிரிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்றாரு, "இன்னைக்கு லேண்ட் வேல்யூ எவ்வளவோ அவ்வளோ குடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சரி தம்பி அப்படின்ட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போன உடனே கங்கா அண்ட் யமுனா அவங்க மனசுல இருக்க விஷயத்த கக்குறாங்க. "காவேரி பேர்ல வீட வாங்கிக்கிறேன்" அப்படின்னோனே, "என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கு?" அப்படின்னோனே, "ஏன்டி வேற யாரும் வாங்காம காவேரி வாங்குறாளே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடு நம்மளுதாவே இருக்கும்டி. காவேரி வீட்ல வாங்குனா அது எப்படி நம்மளோடதா இருக்கும்? 4 பேருக்கு சேர்ந்து இருக்கிறது தானே வீடு. காவேரி பேர்ல இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போம்போதெல்லாம் எனக்கு உறுத்தும்." அப்படின்னோனே, "என்னடி உறுத்தும்? உன் தங்கச்சிடி. ஏய் யமுனா உனக்கு அக்காடி." அப்படின்னோனே, "எங்களுக்கு 2 பேத்துக்குமே பிடிக்கல. வெளியில குடுக்கலாம் வீட." அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டார்ல. "மத்தவங்க வாங்குற ரேட்டே நானும் வாங்கிக்கிறேன். காவேரி பேர்ல இருக்கும். அது உங்க வீடுன்னு சொல்லிட்டார்ல. அதுவே ரொம்ப சந்தோஷம் தான்டி. ஏன்டி மனசுல எதையும் வன்மத்த வச்சுட்டு பண்ணாதீங்கடி. ஏன்டி இப்படி இருக்கீங்க? நீங்கலாம் என் வயித்துல வளர்ந்த அ குழந்தைங்க தானா? புள்ளைங்க தானா?" எனக்கு வந்து இது நம்பவே முடியலங்கிற மாதிரி சாரதாவும் எவ்வளவோ திட்டுறாங்க. இருந்தாலும் கங்கா திரும்ப திரும்ப, "எங்களுக்கு இதுல இஷ்டம் கிடையாது. அவ பேர்ல வாங்கக்கூடாது. அந்த வீடு வேற யாராவது வாங்கிக்கட்டும். அவ போறது நான் வந்து விருப்பப்படலைன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னடி இவளுக இப்படி பேசுறாளுகன்னு பாட்டிக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்கமிங்கில வந்து இப்போ கங்கா அண்ட் யமுனா 2 பேரும் டைரக்ட்டாவே அடிச்சாச்சு காவேரிய. ஸோ ஃபோன போட்டுக்கிட்டு பேசுறாங்க. "இங்க பாரு, நீ வந்து அந்த வீட வாங்குறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. நீ அந்த வீட வாங்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ஃபோன்ல பேசுறாங்க காவேரி கிட்ட. "ஓ! அப்படியாக்கா சொல்ற? அப்ப கண்டிப்பா அந்த வீட நான் தான் வாங்குறேன்." அப்படின்னு சூப்பரான ஒரு பதிலடி குடுக்குறாங்க நம்ம காவேரி. கண்டிப்பா இந்த ஒரு வீடு வந்து காவேரி பேர்ல தான் போகும். விஜய் கண்டிப்பா இந்த வீட விஜய் தான் வந்து எப்படியும் வாங்குவாரு. கங்கா அண்ட் யமுனா 2 பேர் முகத்துல கரிய பூச தான் போறாரு விஜய் அண்ட் காவேரி 2 பேருமே சேர்ந்து. இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த ஒரு சீரியல் எப்படி போகுது? அதுலயுமே கங்கா தான் பெரிய வில்லியா இருக்கிறாங்க பசுபதிய விட. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இப்போ பசுபதி வந்து நம்மளுக்கு பயந்து எங்கேயோ ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அந்த கார வந்து இடிக்க வந்ததே பசுபதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் காவேரிக்கோ, அந்த ஃபேமிலிக்கோ தெரியாம மறைச்சு வச்சிருக்காரு விஜய். இதுக்கான ரிவெஞ்சையுமே கண்டிப்பா அப்கமிங்ல வந்து விஜய் எடுக்க போறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.